தமிழ்நாட்டில் பாவை விளக்கு என்றும் இந்தியாவின் பிற பகுதிகளில் தீப லட்சுமி என்றும் அறியப்படும் இந்த வகை விளக்குகள் கிரீஸ் நாட்டு வணிகர்களால் பாண்டிய நாட்டிற்கு 2000 ஆண்டுகளுக்கு முன் அறிமுகப்படுத்தப்பட்டது. பாண்டவர்கள் கிரீஸ் நாட்டு வணிகர்களுக்கு பாண்டிய நாட்டில் வணிகம் செய்ய அனுமதி தந்தார்கள். அவர்கள் வைத்திருந்த பாவை விளக்கை பார்த்து பாண்டிய கைவினை கலைஞர்களும் பாவை விளக்கை செய்ய ஆரம்பித்தார்கள். பாண்டிய நாட்டிலிருந்து மெதுவாக இந்தியா முழுவதும் இந்த வகை விளக்குகள் பரவின. உருத்தின கண்ணனார் எழுதிய பெருநராற்றுப்படை மற்றும் 2000 ஆண்டுகளுக்கு முன் நக்கீரர் எழுதிய நெடுநல் வாடை என்ற பாடல்களில் இருந்து இந்த வரலாற்று உண்மையை நாம் அறிந்து கொள்ளலாம். இந்து கலாச்சாரத்தில் பெண் விளக்கு வைத்திருப்பது அமைதி மற்றும் செழிப்பின் சின்னம். திருமணங்களில் போது பரிசாகவும் கோயில்களுக்கு நன்கொடையாகவும் அளிக்கப்படுகிறது. கோயில்களில் உள்ள பாவை விளக்குகளுக்கு புராதன கதைகள் உண்டு. உதாரணமாக கும்பகோணம் அருகில் உள்ள திருவடைமருதூரில் ஒரு சிவன் கோயில் உள்ளது. அரச குடும்பத்தில் இருந்த அம்முனுபாய் என்ற பெண்மணி மராட்டிய இளவரசனை விரும்பி திருமணம் செய்து கொண்டால் 1,00,000 தீபங்களை ஏந்தி வைப்பதாக வேண்டிக் கொண்டாள். ஆனால் திருமணம் முடிந்து இளவரசன் சில மாதங்களில் இறந்து விடுகிறார். விதவையாக இருந்த அந்த பெண் 1,00,000 தீபங்களை ஏற்றி 5 அடிக்கு தன்னை ஒத்த பாவை விளக்கை உருவாக்கி பின்னர் தனது வாழ்க்கையை கோயிலுக்கு அர்ப்பணித்தார். இந்த கோயிலில் உள்ள பாவை விளக்கின் கதை இது. இதுபோல் தென்காசி, ஸ்ரீரங்கம் மற்றும் பல கோயில்களில் இருக்கும் பாவை விளக்குகளுக்கு ஒரு தனி கதை உண்டு. இப்போ நம்ம பாவை விளக்கு கலெக்ஷன்ஸை ஒவ்வொன்றா பார்க்கலாம். இப்போ நீங்கள் பார்த்துட்ருக்க இந்த பாவை விளக்கு கர்நாடகா பகுதியில் சேகரிக்கப்பட்ட ஒரு பாவை விளக்கு. கம்ப்ளீட்டாக ஹேண்ட்மேடு. எவ்வளோ டீட்டெயிலாக பண்ணியிருக்காங்கன்னு நம்ம பார்க்கலாம். இப்போ தலையோட மேல் பகுதியில் பார்த்திங்க அப்படின்னா சூரிய பிரபா, சந்திர பிரபா இருக்கும். நெத்தியில் பொட்டு, இமை விழிகளை பார்க்கலாம், மூக்கு பார்க்கலாம், கழுத்தில் இருக்க ஆபரணங்களை பார்க்கலாம். 2 சைடும் பார்த்திங்க அப்படின்னா கிளிகள் இருக்கிறத பார்க்கலாம். காதில் இருக்க ஆபரணங்கள், அப்புறம் விளக்கை பிடித்திருக்கிற நேர்த்தியை பார்க்கலாம். கம்பீரமாக பிடிச்சிருக்காங்க. ஆடை அலங்காரத்தை பார்க்கலாம். கால்கள் வரைக்கும் நல்லா சீராக அழகாக பண்ணியிருக்காங்க. இந்த பாவை விளக்கோட பிற்பகுதியில் கூட பார்த்திங்க அப்படின்னா நம்ம அந்த ஜடையை ரொம்ப நல்லா பண்ணியிருக்காங்க. அதாவது சில பாவை விளக்குகளில் பார்த்திங்கன்னா சரியாக பண்ணல அப்படின்னா முற்பகுதியில் நல்லா பண்ணியிருப்பாங்க, பின்பகுதியில் ஏனோதானான்னு விட்டுருப்பாங்க. அப்படி இல்லை, நல்ல குவாலிட்டி கலெக்ஷன் கிரேட்லாம் பார்த்திங்கன்னா பின்பகுதி எல்லாத்தையும் மேலேருந்து கீழே வரைக்கும் சீராக பண்ணியிருப்பாங்க. இப்போ இந்த பாவை விளக்கு பார்த்திங்க அப்படின்னா காதில் இருக்க ஆபரணங்களை பாருங்கள், ரசித்து நல்லா தெளிவாக பண்ணியிருக்காங்க. இதில் சிறப்பான அம்சம் மூக்கூத்தி ரிங் டைப்பில் இருக்கிறது. இது ஒரு சிறப்பு அம்சம் இந்த பாவை விளக்கில். இது கேரளா பகுதியிலேருந்து சேகரிக்கப்பட்ட ஒரு பாவை விளக்கு. பின்னாடி பார்த்திங்கன்னா ஜடை பாருங்கள் எவ்வளோ டீட்டெயிலாக பண்ணியிருக்காங்க. இப்போ இந்த பாவை விளக்கோட சிறப்பு பார்த்திங்க அப்படின்னா வழக்கமாக பாவை விளக்கில் 1 கிளி 2 கிளி இருக்கும். இது 3 கிளி இருக்கிற பாவை விளக்கு. அதுவும் பார்த்திங்கன்னா இந்த லெஃப்ட் சைடு இருக்க கிளி நல்லா அழகாக அந்த பாவையோட முகத்தை பார்ப்பது போல் இருக்கிறது, சிரித்த முகமாக. நெத்தியில் பார்த்திங்கன்னா காப்பரில் போட்டு மாதிரி வச்சுருக்காங்க. இந்த பாவை விளக்கு வட இந்தியாவிலிருந்து சேகரிக்கப்பட்ட ஒரு பாவை விளக்கு. மிகவும் பழமையானது. ஹாலோ பீஸு. இப்போ இந்த பாவை விளக்கு உடுக்கை மேல் இருக்கும் பாவை விளக்கு. அதாவது மங்களகரமான சத்தம் வீட்டில் ஒலித்து கொண்டே இருக்க வேண்டும் என்பதற்காக இந்த மாதிரி பண்ணாங்க. நல்ல ஹைட்டாக இருக்கிறத பார்க்கலாம். லெஃப்ட் சைடு கிளி இருக்கும். ரைட் சைடில் ரெக்கை இருக்கிற மாதிரி துணி அலங்காரம் இருப்பதை பார்க்கலாம். இந்த பாய் விளக்கு கேரளா பகுதியிலிருந்து சேகரிக்கப்பட்ட பாய் விளக்கு. தலைப்பகுதி பார்த்தீங்க அப்படின்னா பின்னாடி ஜடை இருக்கும். மேல் பகுதியில் கொண்டை பார்த்திங்கன்னா கேரளாவில் நம்பூதிரிகள் பெண்கள் இருக்கிற மாதிரி அந்த கொண்டையை வச்சுருப்பாங்க. இது கேரளா பகுதியிலேருந்து சேகரிக்கப்பட்ட ஒரு பாவை விளக்கு. இதில் நல்ல மைன்யூட்டாக டீட்டெயில்டாக வேலைப்பாடுகள் இருப்பதை நம்ம பார்க்கலாம்.
இப்போ இது வந்து வட இந்தியாவிலிருந்து சேகரிக்கப்பட்ட பாவை விளக்கு. இது வந்து உடுக்கை மேல் இருக்கும் ஒரு பாவை விளக்கு. இது வந்து கேரளா பகுதியிலிருந்து சேகரிக்கப்பட்ட ஒரு பாவை விளக்கு. இது வந்து தமிழக பகுதியிலிருந்து சேகரிக்கப்பட்ட பாவை விளக்கு. இது வந்து ஒரு வித்தியாசமான வார்ப்பு வகையில் வந்து பண்ணியிருக்காங்க. இதுவும் தமிழக பகுதியிலிருந்து சேகரிக்கப்பட்ட பாவை விளக்கு. மிகவும் பழமையானது. தலைப்பகுதியிலெல்லாம் மெட்டல்ஸ் அப்படியே மொழிஞ்சிருக்கிறத பார்க்கலாம். இது கர்நாடகா பகுதியிலிருந்து சேகரிக்கப்பட்ட ஒரு பாவை விளக்கு. இந்த பாவை விளக்கோட சிறப்பு பார்த்திங்கன்னா, ஒத்த கையில் வந்து விளக்கு பிடிச்சிருக்க மாதிரி இருக்கும். நம்ம முன்னாடியே பார்த்தோம் இல்லையா, கிரீஸ்லேருந்து வந்துச்சுன்னா, கிரீஸில் இருக்கிற லேடி வித் லேம்ப்ஸ் அந்த கான்செப்ட்லாம் பார்த்திங்கன்னா ஒரு கையில் தான் விளக்கு பிடிச்சிருப்பாங்க. அந்த அமைப்பில் வந்து சாயலில் வந்து படைக்கப்பட்டது தான் இந்த பாவை விளக்கு. இது வந்து வட இந்தியாவிலேருந்து சேகரிக்கப்பட்ட ஒரு பாவை விளக்கு. இது வந்து விளக்கு அப்படி கழட்டிடலாம். இது தமிழக பகுதியிலிருந்து சேகரிக்கப்பட்ட பாவை விளக்கு. யாரோ பரிசு அளிச்சிருக்காங்க. இந்த பரிசு கொடுத்த நபர் பேர், அந்த வருஷம் எல்லாமே இதில் இருக்கும். இது தமிழக பாவை விளக்கு. மற்ற விளக்கில் இல்லாத மாதிரி இந்த விளக்கில் வந்து பார்த்திங்கன்னா சேலை கட்டிய மாதிரி இந்த பாவை இருக்கும். இதுவும் திருமணத்திற்கு யாரோ பரிசளிச்சிருக்காங்க. அந்த பரிசளித்த நபர் பேர், யார் கொடுத்தாங்க, அந்த வருஷம் 1948 அதெல்லாம் இருக்குது பாருங்கள். இதுவும் நல்ல பழமையான பாவை விளக்கு. பேஸ் பகுதி வந்து இல்லாதனால ஏதோ விளக்கில் வந்து எடுத்து இந்த பேஸை செட் பண்ணியிருக்காங்க. இந்த 2 பாவை விளக்குகளும் தமிழக பகுதியிலிருந்து சேகரிக்கப்பட்ட விளக்கு. காமனாக கிடைக்கக்கூடியது தான். என்ன டிஃப்ரென்ஸ்னால் இதில் வந்து ஒரு கிளி இருக்கும், இதில் 2 கிளி இருக்கும். இந்த பாவை விளக்கு வட இந்தியாவிலிருந்து சேகரிக்கப்பட்ட பாவை விளக்கு. இது கேரளா பகுதி. இப்போ இந்த பாவை விளக்கு பார்த்திங்க அப்படின்னா ஒரு 4 இன்ச் கூட இல்லை, அதுக்கும் கம்மி தான். ஆனால் பாருங்கள் எவ்வளோ டீட்டெயில்டாக மைன்யூட்டாக பண்ணியிருக்காங்க. இந்த மாதிரி சின்ன வகை பாவை விளக்கு, மினியேச்சர் டைப் பாவை விளக்கில் கலெக்ட் பண்ணுறது ஒரு தனி கலெக்ஷன் ஐட்டம். இதுவும் பாருங்கள் கேரளா பகுதியில் தான் வந்துச்சு. ஆனால் எவ்வளோ சின்னதாக இருக்குது, ஆனால் அவ்வளோ டீட்டெயிலாக பண்ணியிருக்காங்க. இது வந்து குஜராத் பகுதியிலிருந்து சேகரிக்கப்பட்டது. உடுக்கி மேலே இருக்கிற சின்ன பாவை விளக்கு.
இது தமிழக பாய் விளக்கு, இது வந்து கேரளா பாய் விளக்கு.